வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டி. வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கிய சீனியர் போலீஸ் சூப்பரண்ட். புதுச்சேரி வழியாக செல்லும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலைகள் சுடுகாடு மற்றும் கோவிலுக்கு செல்லும் சாலை துண்டிப்பால் 4 கிராம மக்கள் அவதி. 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஆவல நிலை ஏற்படுவதாக கிராம மக்கள் வேதனை. வில்லியனூர் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் சீரமைப்பு பணியால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம். இனி விரிவான நிகழ்வுகள். சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கண்காட்சிகள் குழந்தைகளை கவரக்கூடிய பறவைகள், பல்வேறு விலங்குகள் மற்றும் சோட்டா பீம், டோரா புஜி உள்ளிட்ட கார்ட்டூன்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல்வேறு உணவு ஸ்டால்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கிய சீனியர் போலீஸ் சூப்பரண்ட். சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வருகின்ற 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் ஆரியபாளையம் அருகே 4 முனை சந்திப்பில் நமது லட்சியம் விபத்து இறப்பு இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திருப்பாதி கலந்து கொண்டு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வினாடி வினா போட்டி நடத்தினார். அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு சரியாக பதிலளித்த 20 பேருக்கு அதே இடத்தில் இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார் நிருபர்களிடம் கூறுகையில், மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். வருகின்ற 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்களுக்கு அபராதமும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதம் ரத்து செய்யப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார், இன்ஸ்பெக்டர்கள் கணேசன், கோகுலகிருஷ்ணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை தொடர்ந்து சீரிய முயற்சிகள் எடுத்து சாலையில் பயணம் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் அனைவரும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் பகுதியில் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி ஹெல்மெட் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தி அதற்கு கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை அனைவருக்கும் ஹெல்மெட் அணிவித்து பொதுமக்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வர ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் அனைவரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். தலைக்கவசம் உயிர் கவசம் என்பது ஒரு தாரக மந்திரமாக அனைவரின் மனதிலும் இருக்க வேண்டும். புதுச்சேரி வழியாக செல்லும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலைகள் சுடுகாடு மற்றும் கோவிலுக்கு செல்லும் சாலை துண்டிப்பால் 4 கிராம மக்கள் அவதிப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மத்திய அரசின் பாரத் மாதா பிரயோஜன திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் கோவில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பெருங்களூர், கணத்துமேடு உள்ளிட்ட 4 கிராம பகுதிகளில் சுமார் 600 குடும்பங்களைச் சேர்ந்து சுமார் 1800 மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் அன்றாட தேவைக்கு வயல்வெளி வேலைகளுக்கு செலவும், கோயில் தீர்த்தவாரி தரிசனம் மற்றும் இறந்தவரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு சுடுகாடு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும் செல்லும் பிரதான பயணமாக சாலையை துண்டித்து தற்போது தேசிய நெடுஞ்சாலைக்கான 4 வழி சாலை கடந்த 2019 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட தேவைக்கும் இறந்தவரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேம்பாலம் வழியாக சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர்.
மேலும் இது குறித்து துணைநிலை ஆளுநர், முதல்வர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதனால் அப்பகுதியில் சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியம் கட்டகை உடைத்து வழியமைத்தனர். இந்த நிலையில் இரவோடு இரவாக சுமார் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சாலை பணியாளர்கள் அந்த வழியை கான்கிரீட் போட்டு வழியை மீண்டும் துண்டித்து விட்டனர். இதில் கோபமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளர் கீர்த்திவர்மன், மங்களம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இந்த சாலை மறியல் குறித்து ஆய்வாளர் கீர்த்திவர்மன் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் போன் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பதிலளித்த அவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கான வரைபடத்தில் அங்கு சாலை அமைப்பதற்கான எந்த தடயமும் இல்லை, எனவே அவர்களை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுமாறு கூறினார். இந்த நிலையில் சாலை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை மறுநாள் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை 3வது முறையாக சந்தித்து மனு தருவதாக கூறி கலைந்து சென்றனர். மேலும் இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் 4 கிராம பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. வில்லியனூர் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இவ்வழித்தடத்தையே அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று ரயில்வே கேட்டில் சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இன்று காலை முதல் இவ்வழித்தடத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாகனங்கள் வில்லியனூர் மூலக்கடை மற்றும் பெரம்பை வழியாகவும் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் இருபுறங்களிலும் வாகனங்கள் செல்வதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்தா நகர் அணை வீதியை சேர்ந்த ரமேஷ் மகாலட்சுமி இவர்களது சிறப்பு குழந்தை நவதீப் என்பவரின் கண் தானம் செய்யப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்த நகர் அணை வீதியை சேர்ந்த ரமேஷ் மகாலட்சுமி என்பவர் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆஷா பணியாளராக உள்ளார். இவர்களின் சிறப்பு குழந்தை நவதீப் என்பவர் வயது 11 பிறந்ததிலிருந்து உடல்நிலை குறைவால் இருந்து வந்த நிலையில் 9/12/2024 காலை 7:56 மணிக்கு இயற்கை எழுதினார். அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்வதற்கு முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். அவரின் வழிகாட்டுதல் படி சிறுவனின் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கருவிழி பாதிப்பால் பார்வையிழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க கண்களை தானமாக அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் வழங்கினர். இவர்களின் உன்னதமான சேவையை பாராட்டி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், ஆயுட்கால உறுப்பினர் சீனிவாசன், ஆறுமுகம், கந்தசாமி ஆகியோர் கண்டனம் செய்த சிறப்பு குழந்தையின் அம்மா ஆஷா பணியாளர் மகாலட்சுமியை பணிபுரியும் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கருவடிக்குப்பத்தில் உள்ள சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்திற்கு சென்று ஆஷா பணியாளர் மகாலட்சுமிக்கு பொன்னாடை போற்றி பாராட்டு சான்றிதழ் வழங்கி ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் பாராட்டுகள் செய்யப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் கருவடிக்குப்பம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா, கிராமப்புற செவிலியர் சுபா, செவிலியர் அதிகாரி ஜோஸ்பின் பெரோசியா மற்றும் ஆஷா பணியாளர்கள் பலர் உடனிருந்தனர். சாய் சில்க்ஸ் கலாமந்திர் தனது 65வது கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வர மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது. தருமை ஆதினம் 27ஆம் குரு மகா சனிதம் ஸ்ரீலஸ்ரீ கைலாச மாசிலாமணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். பனாரசி, பட்டோலா கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆரன் கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். சிறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எல்லா விதமான கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இங்கே நீங்கள் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேராக வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. எங்களோட ஸ்டோர் வந்து அண்ணா சாலையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நன்றி.
புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலைகள் விரிசல் அடைந்த திருவண்டார் கோயில் மற்றும் மதகுடிப்பட்டு மேம்பால இணைப்பு சாலைகள் பொக்லைன் மூலம் புதிய சாலையை தோண்டி பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மேம்பாலத்தின் வழியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலைகள் விழுப்புரத்தில் தொடங்கி எம்என் குப்பம் வரை 90% பணிகள் நிறைவடைந்தது. ஆனால் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால இறுதிக்கட்ட பணிக்காக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் 8 மாதங்களாக கடும் அவதிக்குள்ளாயினர். ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு வழியாக கடந்த தீபாவளிக்கு முன்பு கண்ணமங்கலம் ரயில்வே மேம்பாலத்திற்கே தெற்கே உள்ள 2 வழிச்சாலைகள் வாகன போக்குவரத்து தொடங்கியது. இதனால் அனைத்து தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த நிலையில் திருவண்டார் கோயில் மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கி விரிசல் அடைந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி பாலத்தின் வலது பக்க இணைப்பு சாலை ராட்சத பொக்லைன் மூலம் தோண்டி சீரமைக்கும் பணி தொடங்கியது. இதனால் பாலத்தின் வலது பக்க சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியே திருப்பிவிடப்பட்டது. குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்த நிலையில் மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இணைப்பு சாலையும் தோண்டி சீரமைக்க நேற்று மேம்பாலத்தின் வழியே முற்றிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டதால் நேற்று காலை முதல் திருவண்டார் கோயில் மேம்பால சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியுற்றனர். மேம்பாலத்தின் ஒரு வழி பாதையில் சீரமைப்பு பணி முடிந்த பின்னர் பாலத்தின் 2வது வழிச்சாலையில் பராமரிப்பு பணியை தொடங்கினால் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மதகுடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் மேம்பாலத்தின் தெற்கு பகுதி இணைப்பு சாலை பராமரிப்பு பணிக்காக நேற்று காலை பொக்லைன் மூலம் கான்கிரீட் இணைப்பு சாலை தோண்டும் பணி தொடங்கியுள்ளது. இதனால் மதகுடிப்பட்டு மேம்பாலத்தின் 2 வழிச்சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்த புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் 4 வழிச்சாலை பணியை மேற்கொண்டு வரும் டிபிகள் நிறுவன அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் சாலையை பயன்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத அடாவடியான போக்காலும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு அருந்ததி நகர் பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை தினசரி காலண்டரும் கொடுக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகளை தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு ஆனந்த் எஸ். கோபால் அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் திரு சக்திவேல், மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் குரு, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி மற்றும் தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் நல்குணா, கிளை செயலாளர் இளைய நம்பி, கிளை துணை செயலாளர் பிரகாஷ், திமுக தொழிற்சங்க நிர்வாகி வெங்கடேஷ், ஊடக பிரிவு அணி மோகன், வரதராஜ், இளைஞர் அணி கிருஷ்ணன், நவீன், அஜய், அருண், முகேஷ், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி WFL பினான்சியல் சர்வீஸ் மற்றும் பெடிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி WFL பினான்சியல் சர்வீசஸ் மற்றும் பெடிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். WFL பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் திரு மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார். மேலும் பெடிட் செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் அவர்கள் இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL பினான்சியல் சர்வீசஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இது போன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர், ராஜீவ்காந்தி நகர், எல்லையம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, ராஜீவ்காந்தி நகர், எல்லையம்மன் கோவில் வீதியில் பழுதடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற காங்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 2022-2023 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17,24,000 செலவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் இன்று காலை 9:30 மணி அளவில் மேற்கண்ட பகுதியில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள சுவாமியே சரணமையப்பா குழுக்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு அக்குழுக்களின் 3ஆம் ஆண்டு படிபூஜை கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிபூஜையில் குழுவின் தலைவர், மனு பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் வெங்கட், தனிகா மற்றும் குழுக்களில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கோவில் குருக்கள் நந்தீஸ்வரன் மற்றும் நாகலிங்கம் ஆகியோர்கள் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரணம் கோஷம் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.